وتعالى: يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فرقانا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم ذنوبكم ويغفر لكم والله ذو الفضل العظيم. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனிலே பல இடங்களிலே இறையச்சம் சம்பந்தமாக அல்லாஹ் தெளிவூட்டுகின்றான். இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே எப்போது நாம் இருத்திக் கொள்ள வேண்டும், அப்போதுதான் எங்களுடைய அமல்கள், இபாதத்துக்கள், அனுஷ்டானங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். தக்வாதாரிகளிடத்திலே இருந்துதான் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதன் முக்கியத்துவம் கருதித்தான் ஒவ்வொரு வாரமும் ஹுத்பா பிரசங்கத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சி நடவுங்கள், உள்ளத்தில் தக்வாவை இருத்திக் கொள்ளுங்கள் என்று இமாம் அவர்கள் உபதேசிப்பார்கள். ஏனெனில் வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதியினுடைய நட்பேறு, இறுதியில் நல்ல முடிவு கிடைக்க வேண்டுமானால் தக்வா இந்த உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதனால்தான் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தக்வா ஹாஹுனா என்று உள்ளத்தை சுட்டிக்காட்டினார்கள். உள்ளம் பிரதானமானது. மனித உடலில் ஒரு சதை பிண்டம் உள்ளது. அதை சீர்பெற்றுவிட்டால் உடல் முழுக்க சீர்பெற்றுவிடும். அது கெட்டு போய்விட்டால் உடலும் ஆன்மாவும் ஆன்மீகமும் உலகமும் மறுமையும் சீர்கட்டு சீரழிந்து விடும் என்கின்ற ஒரு தத்துவ கருத்தை கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால்தான் தக்வா என்ற இறையச்சம் இந்த உள்ளத்திலே இடம்பெற வேண்டும். ஒரு சஹாபிக்கு நபி அவர்கள் செய்த வசியத், இத்தகில்லாஹ ஹைதுமா குந்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் நிறுத்திக்கொள், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற முராக்கபாவுடைய சிந்தனையை வாழ்ந்து கொள். முராக்கபா என்று சொன்னால் நான் அவனை காணாவிட்டாலும் அவன் என்னை கண்டு கொண்டிருக்கிறான். ஒரு பள்ளியிலே, ஒரு காரியாலயத்திலே, ஒரு வீட்டிலே சிசிடிவி கேமரா பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு நிதானமாக நாம் நடந்து கொள்வோம். ஏன், நம்முடைய தவறுகளை, பிழைகளை அது சுட்டி காட்டிவிடும். உரியவன் பார்த்து விடுவான். அதனால் பயந்து அஞ்சி ஏதோ தன்னை தான் பாதுகாத்து நடந்து கொள்வோம். அது மாதிரி தான் முராக்கபாவுடைய சிந்தனை. என்னை, நான் அல்லாஹ்வை காணாவிட்டாலும் அவன் என்னை கண்டு கொண்டிருக்கிறான் என்ற நிலை எப்போது வரும் தெரியுமா? வாராந்தம் ஹுத்பாவை முறையாக பின்பற்றி நடந்து வந்திருந்தால். ஏனோ தானோ சடங்கு சம்பிரதாயம், போய்விட்டு வாரேன், பள்ளி முடிந்து விட்டது, சோற்றை வையுங்கள் சாப்பிடுவோம், வெள்ளிக்கிழமை போய்விட்டது, மகிழ்ச்சி, நல்ல சாப்பாடு, குதூகலம், பீச்சுக்கு போவது, கல்யாணத்துக்கு போவது, நிகழ்வுகளில் கலந்து கொள்வது எல்லாம் முடிஞ்சு. அப்படி அல்ல. நாம் நேரம் எடுத்து இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் தக்வாவை சாமித்துக் கொள்ள வேண்டும். தக்வா. நாம் எதையெல்லாம் சேமிக்கிறோம் தெரியுமா? உலகத்திலே பணத்தை சேமிக்கிறோம், சொத்துக்களை சேமிக்கிறோம், இன்னொரு என்ன, வளவுகள், நகைகள், எத்தனையோ விடயங்களை சேமிக்கிறோம். தடையல்ல. ஹலாலான முறையில் தனக்கு தேவையானதை சேமித்துக் கொள்ள முடியும். ஆனால் அந்த சேமிப்பதிலே சிறந்தது, கட்டிச்சாதனம் நாம் சேர்ப்பதிலே மிக சிறந்தது தக்வா என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா அவனை முறையாக நாம் பயந்து நடந்தால்
அவன் பல வழிகளை திறந்து தருவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. இந்த வசனத்தை நாம் விளங்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ என்றால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் விசுவாசிகளே. விசுவாசிகளுக்காக தான் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், நமக்காக தான் சொல்லியிருக்கிறான். அந்த ஹக்க துகாத்திஹி வர வேண்டிய அவசியம் இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ என்றால் அதற்குள்ளே எல்லாம் அடங்குகின்றது. அந்த ஹக்க துகாத்தி எதை விளங்கப்படுத்துகிறது என்றால், எப்படி அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடக்க வேண்டுமோ அப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். தண்டைக்கு தேர்வைக்கு அல்லது சந்தர்ப்ப சூழலை வைத்து கொஞ்ச நேரம் அல்லாஹ்வை பயந்துட்டா போதும் என்று நாம் நினைக்கிறோம். எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள். அதிலே விடயம் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தக்குவா என்ற இறையச்சம் உள்ளத்திலே வந்துவிட்டால் பல வழிகளை அல்லாஹ் இலகுபடுத்துவார். பல வழிகளை துறந்து தருவார். ஹயாத்தன் தையிபா, நல்ல மனமான சுபீட்சமான இதமான சிரமம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். நம்முடைய வாழ்க்கை நெருக்கடிக்கு, பொருட்கள் தட்டுப்பாட்டுக்கு, பஞ்சத்திற்கு, வெயில் கடுமைக்கு முதல் காரணம் நாங்கள் தான். நம்மிடத்திலே முறையான தக்குவா இறையச்சம் இருக்கும் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை எங்களுக்கு அந்த தக்குவாவை முறையாக போதித்திருந்தால் இலகுவான வாழ்க்கையை நாம் அடைந்திருப்போம். நெருக்கடி, கஷ்டம், பிரச்சனை, ரிஸ்கில் விஸ்தீர்ண தன்மை இல்லை, உணவில் நெருக்கடி, விரும்பிய படி பொருட்களை வாங்கி உண்ண முடியாத நிலைமை, அனுபவிக்க முடியாத நிலைமை. ஏன்? தக்குவா குறைந்துவிட்டது. இறையச்சம், அல்லாஹ் பற்றிய பயம் எங்களிடத்திலே முழுமையாக இருக்க வேண்டும். இல்லை, நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. மோமின்களே, எப்படி நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள். சஹாபாக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. நபியவரிடத்திலே வந்து கூட முறையிட்டார்கள். எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொண்டிருக்கிறோம். இது சற்றேனும் எங்களுக்கு ஒரு மன விருப்பத்தை, துனியாவுடைய விடயங்களை சிலரை விரும்பிய பிரகாரம் சாதித்துக் கொள்ள முடியாமல் தவிர்க்கிறோம் என்ற ஒரு சிரமத்தை நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட்டார்கள் சஹாபாக்கள். மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான், பத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்து. இது எங்களுடைய இலகுவுக்காக வேண்டி இறங்கிய வசனம். நாம் சிரமப்படக்கூடாது என்பதற்காக இறங்கிய வசனம். இதை சலுகையாக நாம் பயன்படுத்திவிடக் கூடாது. சாட்டாக நாம் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சந்தர்ப்ப வசமாக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்து. உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள் என்ற வசனம் பிறகு இறங்குகின்றது. குர்ஆனிலே இருக்கிறது. ஆரம்பத்திலே இறங்கிய வசனம், நீங்கள் எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள். ஒரு சாட்சி நேரம் கூட, ஒரு வினாடி கூட எங்களை நாம் மற்ற சிந்தனைகளிலே ஆக்கிக்கொள்ள முடியாத ஒரு சிரமமான ஒரு நிலைமை. மனிதன் என்ற வகையிலே தவறும் மறதியும் அடிக்கடி வருவது பலமே. எங்களுடைய பலவீனத்தை அறிந்த ரப்புதான் மீண்டும் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி, உங்களால் முடியுமானவரை பயந்து கொள்ளுங்கள். முடியாத கட்டத்தில் அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுவான். அதற்காக வேண்டி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த திருவசனத்துடைய கருத்தை வைத்து நம்முடைய சலுகைக்காக பயன்படுத்தக்கூடாது. ஒரு சில வினாடி
ஒரு சில நேரம் பிழைகள் வந்து விடலாம், தவறுகள் வந்து விடலாம், மறதி வந்து விடும். அதனை அல்லாஹ் பொறுத்து கொள்வான். ஆகவே நாம் முடியுமான வரை, இயல்பான வரை அல்லாஹுவை எங்கிருந்தாலும் எப்போதும் அல்லாஹுவை அஞ்சி வாழத்தான் வேண்டும். இது இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம். கனவான்களே, பெரியோர்களே, தலைமை பீடங்களில் இருப்பவர்கள், சமூகத்திற்கு தலைமை தாங்குகின்றவர்கள், அதிபராக இருக்கின்றவர், பாடசாலையுடைய வகுப்பு ஆசிரியராக இருப்பவர், மதரசாவில் ஓதி கொடுக்கின்ற முஅல்லிமாக செயல்படுபவர், சமூகத்தை வழிநடத்துகின்ற ஒரு கிராம உத்தியோகத்தராக இருக்கலாம், சமூகத்தின் தலைவராக இருக்கலாம், பள்ளிவாயுடைய நிர்வாகிகளாக இருக்கலாம், தலைமை பீடத்தில் இருப்பவர் அரசியல் தலைவராக இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் தலைவர் என்ற மமதையில் தான் விரும்பியதையெல்லாம் செய்து சாதித்து காட்ட முடியாது. பிழைகளை பகிரங்கமாக செய்து கொள்ள முடியாது. இஸ்லாம் என்ற நாதம் அவருடைய உடலிலே இரத்தம் குருதி ஓடிக்கொண்டிருப்பது போன்று ஆன்மீகம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உயிர் நாடி இஸ்லாம் தான், குர்ஆன் தான், சுன்னா தான். நாம் விரும்பியதை எல்லாம் நப்சானியத் என்ற ஆசை இச்சைகளை நிறைவேற்றி மிருகங்களாக வாழ வரவில்லை. அதற்கு மிருகங்கள் வாழுகின்றன. வெளிப்படையாக இச்சைகளை ஆசைகளை பகிரங்கமாக நிறைவேற்றுகின்றன. தாய் தந்தை குட்டி பிள்ளை தெரியாது, முறைகேடாக அவைகளுடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பகுத்தறிவை தந்த ரப்புல் ஆலமீன் பகிரங்கமான பிழைகளை யாரும் செய்வதற்கு உரிமை கிடையாது. இல்லையானால் நீ விட்டு விட்டு வெளியேறு, உனக்கு அந்த சமூக பொறுப்பு தேவையில்லை, உனக்கு ஆசைதான் அடிமை, இச்சைதான் அடிமை, காம உணர்வு தான் அடிமை என்பதற்காக வேண்டி சமூகத்தை பிழையாக காட்டி ஏன் புனித இஸ்லாத்துடைய மகத்துவத்தை இழிவாக மற்றவர்கள் எண்ணி நகையாடுகின்ற அளவுக்கு யாரும் தலைமை பீடத்தில் இருக்கிறவர்கள் ஆக்கக்கூடாது என்பதை வன்மையாக நபி அவர்கள் சொன்ன மிம்பர் மேடையில் என்று நாம் சொல்லுகின்றோம். சிலர்களை பார்க்கிறோம், தலைவர் என்ற மமதை, தான் விரும்பியதை செய்யலாம் என்ற ஒரு எண்ணப்பாடு. அதற்காகத்தான் நான் தக்குவாவை முறையாக ஆரம்பத்தில் விவரணமாக சொல்லி வருகின்றேன். தக்குவா என்ற இறையச்சம் தலைமை தாங்குனர்களிடத்திலே சீராக சிறப்பாக இருந்தால்தான் பிரஜைகள் அவர்களிடத்திலே நல்லதை எதிர்பார்க்கலாம். பாடசாலை அதிபர் என்ற வகையிலே அவர் பாடத்திட்டத்தை மாத்திரம் முடித்து பிள்ளைகளை புத்தகம் பூச்சிக்களாக அனுப்பிவிடுவதல்ல. கமதனில் ஹிமாரியாவில் வாஸ்பாரா, குர்ஆன் சொல்வது போல புத்தகம் சுமக்கும் கழுதைகள் என்று ஒரு கட்டத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த பிள்ளைகள் ஒரு முஸ்லிம் பாடசாலையிலே ஒரு அதிபருக்கு கீழே, ஒரு முஸ்லிம் ஆசிரியருக்கு கீழே, வகுப்பாசிரியருக்கு கீழே அந்த பிள்ளை இருந்து பாடம் படித்து செல்கிறதாம் என்றால் கொஞ்சமாவது தக்குவா உணர்வோடு செல்ல வேண்டும். அதற்கு பானையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அந்த பானையை நாம் தக்குவாவால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் மாறி மாறி சொல்ல வருகிறோம். அவர் பள்ளி வாயிலுக்கு தலைவராக இருக்கலாம், சம்மேளனத்துக்கு தலைவராக இருக்கலாம், அரசியலுக்கு தலைமைத்துவம் தாங்கலாம். வெறும் உலக உல்லாசங்களை நிறைவேற்றுவதல்ல முஸ்லிம்களுடைய தலைமைத்துவம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை ஒழித்து பகிரங்கப்படுத்திவிட்டு பிழையான ஹராமான மோசமான மனோ இச்சைகளை, காம உணர்வுகளை வெளிப்படுத்துவது யாருக்கும் தடையில்லை. பாவங்கள் இரண்டு விதை, ஒன்று பகிரங்கமாக செய்வது, இரகசியமாக செய்வது. இரகசியமாக செய்தாலும் அல்லாஹ் கடலுக்குள் இருக்கின்ற காரினுக்குள் புதைந்து கிடைக்கின்ற கல்லுக்குள் ஊர்ந்து திரிகின்ற ஒரு ஊர்வினை வண்டினுடைய புழுவினுடைய சத்தத்தையும் உணர்கிறான் என்றால் அல்லாஹ் இவர் எவ்வளவு ரகசியமாக எந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் அதனை கண்டுகொள்வான். ஆனால் இந்த நபியுடைய பரக்கத், இந்த தீனுல் இஸ்லாத்தில் இறுதியாக உம்மத் என்ற நிலைமை வந்த நமக்கு அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். கல் மாறி பொழிந்தது, ஒரு ஊரை தலைகீழாக அல்லாஹ் கவிழ்த்து விட்டான். எப்படி நினைத்து பாருங்கள், ஒரு கிராமத்தை
மேல் கீழாக அஜால ஆலியஹா சாபிலஹா, கீழை மேலாக ஆக்கினால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். அப்படியான தண்டனைகள் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தர மாட்டான். ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமா, ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினர் அருள்பாலிக்கப்பட்ட உம்மத். அதற்காக விரும்பியதை எல்லாம் செய்து நவநாகரிகம் என்ற பெயரில் பிழைகளை சொல்லி செய்து அநாகரிகமாக வழிநடத்துவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இங்கு வாய் மூடி மௌனமாக இருப்பதற்கு நாம் தயாரில்லை. சமூக பொறுப்பை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். ஆலிம் என்ற வகையிலே சமூக அந்தஸ்தை வைத்துத்தான் இந்த இடத்திலே நாம் அல்லாஹ்வை பற்றி தைரியமாக பேசுகிறோம். அந்த சமூக அந்தஸ்தை தந்ததால்தான் இந்த மிம்பர் மேடையிலே எங்களை ஏற்றினீர்கள், இல்லையானால் ஏற்ற மாட்டீர்கள். நீங்கள் தந்த பொறுப்பை வைத்து நாங்கள் இந்த மிம்பர் மேடையிலே சொல்லுகிறோம். அது யாராக இருக்கலாம், பள்ளி தலைவராக இருக்கலாம், கட்சி தலைவராக இருக்கலாம், அவர் பாடசாலையின் தலைவராக இருக்கலாம், சமூக தலைவராக இருக்கலாம், ஜிஎஸ்ஆக இருக்கலாம். பொறுப்பு வாய்ந்தவர்கள் தனது பொறுப்பை கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்து தக்குவாவை சேகரித்துக் கொள்ள வேண்டும். தக்குவாவை சேகரித்தால் தான் நல்வழி பிறக்கும், இல்லையானால் வழிகேடும் மோசமும் வழியாகிவிடும். கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தலைவரிடத்திலே பிழையை கண்டால் நாம் போய் திருத்த வேண்டும், பொறுமையாக இருந்து திருத்த வேண்டும். இதையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஒரு தலைவனிடத்தில் பிழை காணப்பட்டால் அந்த பிழையை நாம் ஏற்று பொறுமையாக இருப்பதோடு சுட்டி காட்ட வேண்டும். அவர் அதை கேட்கவில்லை, மறுதளித்து விட்டார், அதனை செவிசாய்க்கவில்லை, எடுத்து நடக்கவில்லை, ஒரு கட்டம் நம்முடைய பொறுப்பு முடிந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் விலகிக் கொள்ளலாம். ஆனால் அவரை அல்லாஹ் சுண்டி பார்ப்பான். அது நிச்சயம். அவர் அந்த பிழையிலே தவறிலே இருக்கிறார் என்றால் அவருக்கு தண்டனையும் கஷ்டமும் நெருக்கடியும் ஏதோ ஒரு விதத்தில் வந்தாகும். எனவே கண்ணியமானவர்களே, கனவான்களே, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். மறுமை நாள் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற வகையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். உலக ஆசா பாசங்களை கண்டு, மோகங்களை கண்டு இந்த உலகத்திற்கு அடிமையாக வாழ்ந்து விட வரவில்லை. ஏதோ அல்லாஹ் தந்தான், எப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்றவர்கள் தான் ஜாஹிலியா கால மக்கள். அதனாலதான் அவர்களுக்கு ஜாஹிலியா என்ற பெயர் சூட்டப்பட்டது. இல்லையானால் அவர்களிடத்திலே அறிவு, ஆற்றல், தன்மை, நல்லொழுக்கம், பண்பாடுகள் நிறையவே இருந்தன. ஏன் ஜாஹிலியா என்ற பெயரை எடுத்தார்கள்? அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு அற்று போயிருந்தது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாதிரி நவீன ஜாஹிலியத்திலே நாம் வாழக்கூடாது. நம்முடைய உபதேசங்கள் வீணடிக்கப்படக்கூடாது. நபியை நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு பயனளிக்கும். வதக்கில் பயன் இருக்கிறார் தன்போல் மோமே. இது ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்கும்படி மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் முஅத்தின் ஞாபகப்படுத்தினார். பஸ்தமிஉ என்று சொல்ல வார்த்தையை பாவித்தார். பஸ்மஉ என்றால் காதில் ஆங்காங்கே சத்தம் கேட்கிறது. எதுவென்று எப்படி என்று சொல்ல முடியாது. அது பஸ்மஉ. இங்கு சொன்ன வார்த்தை நபியுடைய வார்த்தை. நபியவர்கள் என்ன சொன்னார்கள்? பஸ்தமிஉ, காது கொடுத்து கேளுங்கள். அப்ப குதுபா என்பது காது கொடுத்து கேட்க வேண்டும், உள்ளத்தில் அதனை ஆழ பதிய வைக்க வேண்டும். குதுபாவை கேட்பது ஒரு இபாதத். அதனாலதான் லிஸ்ட் எடுத்துக்கொண்டு இருந்த மலக்குகள் வெளியிலே லிஸ்டை மூடிவிட்டு இமாம் மிம்பருக்கு வந்தவுடன் அவர்களும் குதுபாவை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அதனாலதான் பக்கத்தில் இருப்பவரை பார்த்து தம்பி பேசாத, தம்பி பேசாத என்று சொன்னாலும் பேச வேண்டாம் என்று சொன்னவருடைய குதுபா வீணாகிவிடும். பேசின வேண்ட குதுபாவும் வீணாகிவிட்டது. பேச வேண்டாம் என்று சொன்னவருடைய குதுபா வீணாகிறது என்று சொன்னால் எவ்வளவு நுணுக்கமாக குதுபாவை அவதானிக்க வேண்டும், கேட்க வேண்டும். என்ன மனநிலையை வைத்து நீங்கள் இந்த உபதேசத்தை கேட்கிறீர்களோ அது வாழ்வில் பிரதிபலிக்கும். இல்லையானால் ஜுஜுபி ஒன்றுமில்லை. நீங்கள் வந்தது, போனது, பொதுவெடுத்தது, உடுப்பு போட்டது, அத்தரு பூசினது எல்லாம் வீடு. இந்த மனநிலை மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்பதான் உடல்நிலை மாற்றம்,
ஆன்மீக மாற்றம் நம்மிடத்திலே வரும். நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாம், எங்களுடைய ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் உடலியல் கூறுகளை வலிமையாக வைத்துக் கொள்வதற்கான யுக்திகளை, தந்திரங்களை சொல்லித் தருகின்றது. ஆனால் நாம் கவனமில்லை. தொழுகையா, அதில் எவ்வளவு மாமருந்து இருக்கிறது. திக்ரா, குர்ஆனை ஓதுவதா, மாஷா அல்லாஹ், வனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். குர்ஆனை உங்களுக்கு சுகதேவியாக, ஆரோக்கிய ஜீவனியாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறோம், ரஹ்மத்தாக இறக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் மனதிலே இருக்கின்ற கிளேசங்கள், கவலைகள், சங்கடங்கள், பொறுப்புகள் அகன்றுவிடும். அந்த கவலையும் சங்கடமும் தான் அவனுடைய ஹார்ட்டுக்கு ஏற்படுகின்ற விபரீதம். சிந்தித்து 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 ஹார்ட் அங்கே வெடிக்கின்றது. ஹார்ட்டிலே பிரச்சனை. இந்த ஆன்மீக கூறு இல்லாததனால் உடலியல் கூறு சீர்கிறது. தக்வா, இறையச்சம், அல்லாஹ்தான் என்னை படைத்தவன், பாதுகாக்கின்றவன், அவனுக்கு நான் பயந்து நடக்க வேண்டும். தவக்குள், அல்ஹம்துலில்லாஹ், முயற்சிகள் செய்துவிட்டேன், முடிவு அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது. இப்படியான ஒரு தவக்குளிலே வாழ்ந்தால் நோய் வருவதும் எனக்கு சிரமமாகிவிடும். ஏன்? என்னிடத்திலே ஆன்மீகம் சரிவாக இருக்கிறது என்பதனால். எனவே கணவான்களே, பெரியோர்களே, நம்முடைய ஒவ்வொரு செயலும் வீணானதாக ஆக்கப்படக்கூடாது. நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வை தக்வா செய்து இறையஞ்சி வாழ வேண்டும். அதைத்தான் பதுபா எங்களுக்கு சொல்லித் தருகிறது. தக்வாவோடு இருந்தால்தான் இறுதியினுடைய முடிவு நல்லதாக அமைந்துவிடும். இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீமி, ரவாஹுல் புகாரி, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அமல்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய முடிவு சிறந்ததாக அமைவதனால் இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். இறுதி முடிவு ஒரு மனிதனுக்கு நல்லதாக தக்குவாவோடு கரை சேர வேண்டும் என்றிருந்தால் தொடர்ச்சியாக நம்முடைய செயற்பாடுகளை மாற்றி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும். இப்போ திக்ர் செய்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், எத்தனை தடவைகள்? 33 தடவைகள். ஒரு வார்த்தையை 33 தடவைகள் பிரட்டி பிரட்டி செல்வதனால் என்ன நடக்கின்றது? இந்த கல்பு உறுதியாகுவதற்கு, சீர்பெறுவதற்கு 33 தடவைகள் சொல்ல வேண்டும். திக்ர்களை கூடுதலாக செய்வதனால் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். ஆமந்து பில்லாஹும் மஸ்தகீம், நபி அவர்கள் சொன்ன உபதேசம். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லு, அதிலே ஏறி உறுதியாக இரு. தீனிலே, மார்க்கத்திலே உறுதியாக இருந்தால்தான் கடைசி முடிவு தக்குவாவோடு அமையும். இல்லையானால் தக்குவா பிடுங்கப்பட்டு விட்டால், உள்ளத்தை விட்டு நீக்கப்பட்டு விட்டால் பூச்சியமாக மரணிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஏற்பட்டுவிடும். ரப்பனா, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு உபதேசிக்கிறார் குர்ஆனிலே. ரப்பனா, நாங்கள் இப்படி கேட்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். லா துஸிக குலூபனா, எங்களுடைய கல்புகளை வழிகெடுத்து விடாதே, நப்சுக்கு அடிமையாக்கி விடாதே, ஷைத்தானுக்கு அடிமையாக்கி விடாதே, வழிகேட்டை தந்து விடாதே. பஅத இத் ஹதைத்தனா, எங்களுக்கு நீ ஹிதாயத் என்ற நேர்வழியை தந்ததற்கு பின்னால் நேர்வழியை நாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மல் ஹம்துலில்லாஹ், சும்மல் ஹம்துலில்லாஹ். நாம் சீரான, சிறப்பான, மகத்தான, ஐசரான, இலகுவான, அழகான, வடிவான சன்மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் பயப்பட வேண்டும்? எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா துஸிக குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, எங்களுக்கு நீ நல்ல வழிகாட்டுவதற்கு பின்னால் எங்களுடைய உள்ளங்களை சீர்கெடுத்து விடாதே, வழிகெடுத்து விடாதே என்று கேட்குமாறு ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருவார். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடியுமானவரை அல்லாஹ்வை பயப்படுவோம். குடும்ப தலைவனா, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்தி, அவர் எந்த விதமான தலைவராக இருந்தாலும் சரி, எந்த விதமான பொறுப்புதாரியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கீழே இருப்பவர்களை பற்றி அவர்கள் விடமப்படுவார்கள். விடமப்படுவதற்கு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமே. குடும்ப தலைவர்கள் வந்திருக்கிறோம், சமய தலைவர்கள் வந்திருக்கிறோம்,
சமூக தலைவர்கள் வந்திருக்கிறோம், அமைப்புகளின் தலைவர்கள் வந்திருக்கிறோம், பாடசாலையின் அதிபர்கள் ஆசிரியர்கள் வந்திருக்கிறோம், சில வேளை அரசியல்வாதிகளும் வந்திருக்கலாம். நாங்கள் எல்லாம் நமக்கு கீழே இருப்பவர்களுக்கு பொறுப்புதாரி. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். கண்ட நீண்ட விதமாக ஷைத்தானுக்கு அடிபணிந்து, நப்சுக்கு அடிபணிந்து, உலக மோகம் கொண்டு, இந்த மூன்றும் பரம விரோதி. உலகமும் ஷைத்தானும் நப்சும் மூன்றும் பரம விரோதி. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தான் அடியில கூட நிறுத்திட வேண்டாம். இன்னும் அதுவும் முபி, பகிரங்க விரோதி அவன், பகிரங்க விரோதி. நப்சுக்கு நீங்கள் அடிபணிந்து விட வேண்டாம். நப்சை, நம்முடைய விருப்பத்தை, மன விருப்பத்தை இலாகாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் எல்லாம் திறம் என்று யாரும் சொல்லிவிட வேண்டாம். குர்ஆன் சொல்லித் தருகிறது, அவன் தான் அறிந்தவன் யாரு திறமானவன் என்று சொல்லித் தருகிறது. துனியாவுடைய விஷயத்திலே இந்த உலகம் உங்களை ஏமாற்றிவிடக்கூடாது. இந்த மூன்றும் பரம விரோதி. நம்முடைய இஸ்லாத்தினுடைய முன்னேற்றத்துக்கு, தக்வாவுடைய முன்னேற்றத்துக்கு இவை மூன்றும் தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற இந்த மூன்று விடயகானத்தோடு இன்றைய குத்துபாவை முடித்து விடைபெறுந்து நாம் வீட்டுக்கு செல்லுகின்ற போது இந்த மூன்று பாடத்தோடு நாம் செல்வோம். அல்லாஹ் எமக்கு நல்வழி காட்டுவார். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.